அம்மா தேர் தண்ணி ஊற்றி தருவாங்க, அதை குடிப்போம். பிள்ளாட்டி நானும் தம்பியும் போய் மாங்காய் இருந்தாங்க. மாங்காய் அஞ்சிட்டு வந்து யார் யார் சாப்பிட்றது? நாங்கள் 3 பேரும் சாப்பிட்றாங்க. நீங்கள் 3 பேரும் சாப்பிட்றது. அம்மாக்கள் அழுதுட்டு இருந்துருவாங்க. தங்கச்சி முதலாம் பிள்ளை இல்லாட்டி 2ஆம் பிள்ளை வாரது ஸ்கூலில். ஆனால் கிளாஸுக்கு காட்டுறதுக்கு காசு இல்லாதால அம்மா கிளாஸை விட்டு நிப்பாட்டி வைக்க ஸ்கூல் டீச்சர் வந்து விசாரித்து பார்த்துருக்காங்க, ஏன் அனுப்பலைன்னு சொல்லி. கேட்கறது எண்ணெயில் மனசுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நல்லா படிக்கிற பிள்ளை. காதில் என்ன தோட காணல? தோட இல்லையா? அப்போ வேறு தோடும் போட்டு விட இல்லையா? இமிடேஷன் போடுறா, காது அவிஞ்சு புண்ணா போடுறோம், அதால் போடல. அதே மாதிரி அம்மாவுக்கு ஏன் பேசினவங்க? கடன் கேட்டு பேசினதா? அம்மாவுக்கு காலே இல்லாமல் இருக்கிறதும் கஷ்டம், அதோட வந்து கடன்காராக்கள் வீட்டுக்கு வந்து பேசினதாம் அம்மாவுக்கு. அதுவும் கவலையா இருக்கு. அவட மனசுல வந்து அது இந்த பாதிச்சிருக்கு அந்த பேச்சுகளை. அப்போ அதை வந்து ஞாபகம் வைக்கிறது சொல்றா. அவங்களோட தாய் டெத் ஆகிட்டா தூக்கி போட்டு அதுக்கு எல்லாரும் அழுற மாதிரி நிற்காங்க. என்னென்ன விலங்குல எனக்கு கண்ணு. அந்த அம்மா இல்லாதது கவலை இல்லையா தம்பிக்கு? இப்படி சொல்லக்குள்ளே விளங்குது அக்கா வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எந்த அளவுக்கு பார்த்து கொள்றீங்க சொல்லி. என்ன பாம்பது? கண்ணாடி எனக்கு அவங்க விரல் எடுத்து நான் ஒரு 6-7 மாசத்துக்கிட்ட படுக்கையாவே இருந்துட்டேன். ஒரு அயலாக்கள் எல்லாம் வந்து கொண்டு போனவங்க, ஆனால் இறந்துட்டேன்னு தான் கொண்டு போனாங்க. இப்போ முதல் வந்து அம்மா கேட்கறதெல்லாம் தம்பிக்கு வாங்கி தந்திருப்பாங்க. இப்போ கேட்குற நீங்களா அம்மாட்ட? இல்லை. ஏன் கேட்கறது இல்லை? அம்மா கஷ்டம் உண்டால கேட்குறல்ல. அப்பாவுக்கும் கை உடைஞ்சால அப்பாவுக்கு வேலை இல்லை, இப்போதான் வேலைக்கு போகிறேன். எங்களை ஸ்கூல்ல இருந்து காலக்கூட்டத்தில் கேள்வி கேட்பாங்க. சில நேரம் பதில் சொன்னால் பேனா தருவாங்க, சில நேரத்தில் கொப்பி தருவாங்க, சில நேரத்தில் 2மே தருவாங்க. அதில் சொல்கிற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு கொப்பி தருவாங்க. ஒரு கொப்பி படிச்சுட்டு இருந்ததாம். அப்போ அதால் மாங்காய் போக டைம் இல்லாதால சாப்பாடு இல்லாமல் அந்த வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஸ்கூலில் ஹோம் ஒர்க்குகள் கொடுப்பாங்க, அப்போ அதை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா படிக்கிற பிள்ளையே காசு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக ஒதுக்கக்கூடாதானே. சரி, இப்போ தங்கச்சிக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? தம்பிக்கு எழுத்து வழக்கு, இந்த எழுதுறது வாசிக்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கு. அதால் 2 வருஷம் இவரை குறைச்சி தான் வச்சுருக்காங்க 4ஆம் ஆண்டில். ஆனால் இங்கே வந்து அக்காட முயற்சியாலையும் நீங்களும் சொல்லி கொடுக்குறேன்னு இந்த தம்பி தங்கச்சிமாரும் சொல்லி கொடுக்குறதால இவர் வந்து இப்போ கிளாஸில் 6ஆம் பிள்ளை வராராம். வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து வெள்ளிக்கிழமை 2 மணி பஸ் ஸ்டாண்ட்ல நான் படுப்பு போட்டி டிவி முடிச்சு பார்த்துக்கிட்டு தெரியும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் உவரங்காடு அப்படின்ற இடத்துல இருக்கிற வரோதி நகர் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஸ்கூலில் வீடியோ எடுத்திருந்த டைமில் கஷ்டப்பட்ட அக்காமார், கொஞ்சம் அவங்களோட பிள்ளைகள் வந்து அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற பிள்ளைகள்ற அம்மாமார் கஷ்டப்பட்டவங்களை அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு அக்கா வந்து கதைக்கிருந்தாங்க. இங்கே வந்து பார்க்க போனால் நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்குது, இந்த கிரவல் எல்லாம் அள்ளி வீசுது. அப்போ கண்ணெல்லாம் திறந்து நின்று கதைக்க இல்லாமல் இருக்குது. இப்பயும் வந்து ஒரு சுழல் காற்று மாதிரி அடித்து அப்படியே இந்த தூசெல்லாம் அள்ளி வீசுது. அப்போ அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் அடையாளப்படுத்தி இருந்த குடும்பத்தில் ஒரு அக்காவுக்கு வந்து சீனி வருத்தம்ன்றதால, அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறதால அவங்களோட கிட்னி ஃபெயிலியராக போயிட்டு அதோட காலில் இருந்து விரல்களும் வந்து கலட்டப்பட்டுட்டு அந்த காயம் இன்னும் 1 வருஷமாகி மாறல. அதோட வந்து அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய இல்லாமல் கணவர் வந்து மண் ஏற்றுற வேலைக்கு தான் போகிறதாம். அதில் வந்து 1000 ரூபா 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்களுக்கு வருமானம் வருது. இவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்ன்றதால ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கே அது போதாது. அதோட வந்து இவங்களோட வீட்டில் 3 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பிள்ளை அவங்களோட அண்ணாட பிள்ளை. அவங்களோட தாய் வந்து தற்கொலை செஞ்சு இறந்ததால் இவங்க தான் வந்து அந்த பிள்ளையை படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ மொத்தமாக 3 பிள்ளைகள படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு, அடுத்தது இவங்களோட மருத்துவ செலவுன்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அன்றாடம் சாப்பிட்றதுக்கு கூடி வழி இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட வந்து அந்த பாடசாலை அதிபர் தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போன தரம் அந்த இடத்தை இவங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தோம்.
அந்த டைம்ல இந்த அக்கா வந்து வீட்டு வேலை ஒன்றுக்கு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து உண்மையில அவங்களோட வேலையே செய்ய இயலாத ஒரு நிலையில இருக்காங்க. இருந்தாலும் வந்து காசு இல்லை, காசு கஷ்டம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல தான் வந்து வீட்டு வேலைக்கு போய் அதுல இருந்து 800 ரூபாய் வருமானம் வருதாம். அதுவும் வந்து இடைக்கிட தான் கூப்பிடுவாங்களாம் அந்த வேலைக்கு. அப்ப அந்த வேலைக்கு தான் போயிருந்தவங்க இவங்களை வந்து எங்களுக்கு சந்திக்க முடியாம போயிட்டு, அப்ப இந்த தரம் அந்த இடத்த நிச்சயமா வந்து இவங்களை சந்திக்கணும். அதோட படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்குரிய உதவிகளை நம்மளும் செஞ்சு கொடுக்கணும். எங்களோட உறவுகளும் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அப்ப அவங்கள சந்திக்கிறதுக்கு தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க அவங்களோட போய் பேசிக்கொள்ளலாம். ரெண்டு மூன்று வீடு மாதிரி இருக்கு. அக்காவோட தான் கதைக்கணும் இது வீடுன்னு சொல்லி கேட்டு. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது இப்ப 3 இது வந்து கடையா? அது கட்டடம். இது நீங்க இருக்கிற வீடு. அங்கால ஒரு கட்டடம் இருக்கு. கட்டுனாங்க கோழி வளர்க்குறதுன்னு சொல்லி பெருசா கட்டுனாங்க. பாம் மாதிரி செய்யறது. ஆனா அப்படியே தடைப்பட்டது. ஏன் தடைப்பட்டது? நான் வருத்தத்துல விழுந்துட்டேன். நான் அது கட்டி முடியாத நான் வருத்தத்துல விழுந்தேன். அடுத்த 2வது நாள் காசும் கட்டிட்டே கோழி கொண்டு வர்றதுக்கு. அப்படிதான் கிடைக்கும். உங்களுக்கு எப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? 2022. 2022ல. 2ஆம் மாசம். சரி, ஓகே அக்கா, நம்ம ஆறுதலா கதைப்போம். இதுல வந்து இவர் உங்களோட மகன் தான்? இந்த மகன். இந்த பிள்ளை மகள். வணக்கம் தம்பி. ஸ்கூலுக்கு போயிருந்தவங்க. அப்ப நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்காங்க. என்ன மாதிரி படிப்பெல்லாம் போகுது? பரவாயில்லையா? தம்பிக்கு ஷூ இருக்கா இல்லையா? இருக்குண்ணே. இப்ப வந்து கலட்டிட்டு நிக்கீங்கன்னு. சரி, தங்கச்சியோட பேர் என்ன? அகஸ்டினா. அகஸ்டினா. நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுல ஒண்டா வருவாங்க. நல்லா படிக்கிற உள்ள. காதுல என்ன தோட காணல? தோட இல்லையா? அப்ப வேற தோடும் போட்டு விட இல்லையா? இமிடேஷன் போடுறா. காது அவங்க புண்ணா போடுறது. அதால போடல. தங்கச்சி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறது? 5ஆம் ஆண்டுன்னு. ஸ்காலர்ஷிப் இந்த தடவை எழுத போறா. தம்பி 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு படிக்கிறது. எப்படி இவர படிப்பு? இவர் எத்தனையாம் பிள்ளை வருவார்? 5ஆம் பிள்ளை 6ஆம் பிள்ளை. சரி, ஓகே. இதான் வந்து உங்களோட? இது வந்து எங்களோட ஹஸ்பண்ட தம்பிட மகன். ஹஸ்பண்ட தம்பிட மகன். அவரோட தாய் டெத் ஆயிட்டா தூக்கு போட்டு. அதுக்கப்புறம் அவர் நீங்க தான் வச்சுருக்கீங்க. தம்பிட பேர் என்னம்மா? திவிஷாந்த். திவிஷாந்த். தம்பி எந்த ஊர்? மட்டக்களப்பு. எந்த இடம்? காரதீவன. இப்ப இவங்களோட அம்மா எப்ப இறந்தவங்க? இறந்தது சரி அந்த டேட் ஞாபகம் இல்லை. எத்தனையாம் ஆண்டு? 1.5 வருஷம். 3 வருஷம். சரி, ஓகே. இப்ப தம்பி அங்கதான் ஸ்கூல்ல படிக்க நீங்க, அப்புறம் இங்க வந்துட்டீங்க என்ன? எத்தனையாம் ஆண்டு படிக்கீங்க இப்ப? 4ஆம் ஆண்டு. அம்மா இல்லாத கவலையா தம்பிக்கு? இல்லையா? நீங்க பாத்துக்க. யாரு உங்களுக்கு அம்மா? இப்ப அம்மா நல்லா பாத்துக்கொள்றாங்களா? இப்ப அந்த அம்மா இல்லாதது கவலை இல்லையா தம்பிக்கு? இப்படி சொல்லக்குள்ளே விளங்குது அக்கா வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எந்த அளவுக்கு பாத்துக்கொள்றீங்க சொல்லியிருக்கேன். என்று சொன்னா எனக்கு தெரிய மாட்டேன். கூப்பிட்டா வேட்டு பிடிப்பு தெரிய மாட்டேன். அவர் அம்மா தான் நான் கூப்பிட சொல்லியிருக்கேன். எங்களை இவர் அப்பா தான் கூப்பிடுறேன், நீ அம்மா தான் கூப்பிட சொல்லுவேன். இப்ப முதல் 2 பிள்ளைன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப எல்லா இடத்துல 3 பிள்ளைகள் எனக்கு. அப்ப அக்கா வந்து அவங்களுக்கு பிறந்தது 2 பிள்ளையா இருந்தாலும் இந்த பிள்ளையையும் தன்னோட பிள்ளையா நினைச்சுதான் இப்ப தனக்கு 3 பிள்ளைன்னு சொல்லி வளர்க்கீங்க. இப்ப அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இந்த பொடியனை வந்து வேறவங்கட பிள்ளைன்னு சொல்லி பிரிச்சு வைக்காம இதை வந்து நம்ம இவங்க சொல்லி கேட்டா நம்ம உண்மைத்தன்மை இல்லாமலே இருக்கலாம்னு நினைக்கலாம். இப்ப தம்பியே வந்து நேரடியா சொல்றாரு, அம்மா இறந்தது கவலையான்னு கேட்டா அந்த கவலை இல்லை, 2 அம்மா இருக்காங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து இவங்க பார்த்து கொள்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கே விளங்குதக்கா. அடுத்து வந்து இதான நீங்க இருக்கிற வீடு? இப்ப உள்ளேயும் வந்து பார்க்கலாமா? நாங்க ஒரு ரூம் தான். ஒரு ரூம் தான் என்ன? இது ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, எல் ஹோல் மாதிரி. அந்த அளவுக்கு பெரிய இடம் இல்லைன்னு. அடுத்த வந்து ஒரு குட்டி ரூம் தான் பாருங்க. சின்ன ரூம் ஒன்று இருக்கு அதோட சேர்த்து.
ஒரு எல் ஹோல் மட்டும்தான், இதுக்குள்ளதான் இப்ப எல்லாரும் இருக்காங்க. அம்மாவும் இருக்காங்களோட தானே. உங்களோட அம்மா இருக்காங்க? அம்மா என்னோட அம்மா நான் தான் பாக்குறேன். 15 வயசுல இருந்து அம்மா நான் தான் பாக்குறேன். இப்ப உங்களோட அப்பா வந்து? அப்பா இருந்த அப்பாவை நான் தான் பார்த்தேன்னா அப்பா இறந்துட்டாருன்னு. இப்ப இந்த இதுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கீங்க. என்னன்னா சரியான வக்கியா இருக்கு சீட் போட்டு இருக்கிறதால. அதுவும் இங்க சொல்ல தேவையில்ல, வெயில. சரி வாங்க நம்ம இருந்தா இதெல்லாம் கதைப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் நிஷாந்தினி. நிஷாந்தினி. எத்தனை வயது உங்களுக்கு? 46. 46 வயது. இந்த வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க வீட்டுல 6 பேர் இருக்கிறோம். பிள்ளைகள்ல 3. பிள்ளைகள் 3. நீங்க, உங்களோட கணவர், அம்மா. அம்மா. கணவர் வந்து என்ன தொழில் செய்யறார்? டிராக்டர்ல மண் ஏற்ற போறது, மண்கள் வர்ற ஓடர்கள் ஏற்றுறது. அப்ப டிராக்டர் வந்து உங்களோடது? அப்படி எங்கள்கிட்ட ஏத்தி கொடுக்கறது மட்டும்? ஏத்தி கொடுக்கற மட்டும்தான் நீங்க ஏத்தி கொண்டு இருக்கிறது. அதுல எவ்வளவு வருமானம் வரும்? அது குறிப்பிட்டுக்குள்ள நான் சொல்லல. ஒரு நேரம் 2000 வரும், ஒரு நேரம் 2500 வரும், 1500 வரும், 1000 வரும். இந்த ஏத்தி கொடுக்கறத பொறுத்து. ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்குமா? போவேர் வேலைக்கு சில நேரம் 1-2 நாள் வேலை இல்லாமலும் இருக்கும். வேலை இருந்தா செய்யிட்டு வருது. அவர் கொண்டு வர அந்த வருமானத்தை வச்சுதான் நீங்க குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கீங்க. இப்ப 3 பிள்ளைகளுக்கும் படிப்பு செலவுகளுக்கு உங்களுக்கு கவர் பண்ணக்கூடியதா இருக்கு அந்த பணம்? ஏழாவதான் ஆனாலும் பல சிரமத்துக்கு மத்தியில சில செலவுகளை குறைஞ்சு கொண்டு இந்த நான் கிளினிக் போகணும். மட்டக்களப்புக்கு போகவே இல்லை. 1 வருஷத்துக்கு கூட நான் போறதே இல்லை கிளினிக். அவங்களுக்கு வந்து என்ன வருத்தம் அக்கா? சரியா கிட்னி பிரச்சனை, 2 கிட்னியும் பிரச்சனை. இந்த இருக்கு, இந்த ரிப்போர்ட்ல இந்த இருக்குது எல்லாம். அப்ப அதால நான் கிளினிக் மட்டக்களப்புல தான். அப்ப நான் போறே இல்லை. மட்டக்களப்புல போய் வர செலவுன்றதால போறல? எங்களுக்கு அங்க யாரும் இல்லை. அதனால செலவு பண்றபடியே நான் அங்க போறே இல்லை. ஒரு தரம் போய் வாரத்துக்கு கிளினிக் உங்களுக்கு எவ்வளவு வாசி? 10,000 ரூபாய் போய் வர. ஏன்னா 2 நாள் வியாழனும் வெள்ளியும் நிக்கணும் கிளினிக் எனக்கு அங்க. அப்ப நிக்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்க ரூம்கள் பார்த்தா நிக்கிறாங்க. சில நேரம் நான் முதல் போற நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே இருப்போம். இவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்து திரும்ப வெள்ளிக்கிழமை கிளினிக் போயிட்டு வீட்டை வரணும். ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்லயே? பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணாங்க. நான் பஸ் ஸ்டாண்ட்லயே இருப்போம். 2 நாள் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதா? வியாழக்கிழமை போய் கிளினிக்கை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு தான் கிளினிக். அப்ப அந்த 2 மணி மட்டும் மத்தியானத்துல இருந்து, வியாழக்கிழமை மத்தியானத்துல இருந்து வெள்ளிக்கிழமை 2 மணி பஸ் ஸ்டாண்ட்ல நான் படுப்பை போட்டி விட்டு இவர் முடிச்சு பார்த்து கொண்டிருப்பேன். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அம்மாவுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றதால மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க கிளினிக் போற. அப்படி அந்த வியாழனும் வெள்ளியும்ன்றதால அந்த நிக்கிறதுக்கு இடவசதி பிரச்சனையா இருக்கும். இப்போ ரூம் எடுக்கிறதாலும் செலவுகள் அதிகமா இருக்கு. அதால வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அரச பேருந்து நிலையம், அந்த இடத்துல தான் நைட்ல ஸ்டே பண்ணிட்டு இவங்க திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே இங்க வாரீங்க. சாப்பாடெல்லாம் அந்த டைம் என்ன செய்யறீங்க? அதுல கடையில கொண்டு சாப்பிடுவோம். அப்படித்தான். அதாலதான் இப்ப 1 வருஷமா நீங்க கிளினிக் போகல. இப்ப போகாட்டி உடல்நிலை கடும் கஷ்டமா இருக்குங்க. உடல்நிலை கடும் கஷ்டம். அதுக்கப்புறம் விரல் எடுத்து போன வருஷம் எனக்கு விரல் எடுத்திருக்கு. இந்த விரல் எடுத்திருக்கு. இந்த காயம் மாறையில் என்ன மருந்து கட்டி வந்தானே பொருட்களாமே அதையும் கட்ட வேலை சரியான குறை வந்தபடியும் கட்டு. அந்த கால் வீங்கியே இருக்குன்னு? கால் வீங்கி இருக்கு. இந்த காலில் இந்த வீக்கம். சரியம்மா, நாங்க வந்து போன தரம் வந்து நாங்க வந்த டைம் வந்து நீங்க இல்ல, வேலைக்கு போயிட்டீங்களா சொன்னவங்க. வீட்டு வேலைன்னு சொன்னாங்க. என்ன வேலைக்கு நீங்க போறீங்க? வீட்டு வேலைன்னா அந்த பூனை நாய்க்கு சமைக்கிறது. போய் அங்க அவங்களோட வீட்டுல பூனை நாய் வச்சிருக்காங்க. அதுல சமைச்சு கொடுத்து 2 ரூம் கெஸ்ட் இருந்தா கிளீன் பண்ண சொல்லி, கெஸ்ட் வெளியில போறா வச்சுட்டு எல்லாம் மாத்தி டொய்லெட்லாம் கழுவி விடுவாங்க 2 ரூமுக்கு. அது முத்தம் கூட்டி மரத்துலாம் தண்ணி அடிச்சு விடணும். நாய்க்குட்டி பூனைக்குட்டிகளுக்கு சமைக்கிற வேலை. 4 கிலோ அரிசி பூனைகளுக்கும் 4 கிலோ அரிசி நாய்க்கும் சமைக்கிறோம். அவர் வந்து அதை சேவையா செஞ்சு கொண்டு சேவையா செய்யறாங்க. வெளியில கொண்டு வெளியில இருக்கு நாய்களுக்கும் வைக்கிறோம். அப்படி என்ன, அது ஒரு நல்ல விஷயம்தான். நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்குற, நாய்க்குட்டிகளுக்கும் பூனைக்குட்டிகளுக்கும் சாப்பாடு சமைக்கிற வேலைக்கு தான் அம்மா போறாங்க. அப்ப அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? 800 ரூபாய் தருவாங்க ஒரு நாளைக்கு. 800 ரூபாய். அது நெடுகை இல்லை. இன்னொரு ஆள் இருக்கிறா. அவக்கு எதோட அலுவலர் இருக்குன்றா தான் அவன் ஃப்ரெண்ட். அவ தான் அந்த நிப்பா. நான் போறேன். இப்போ ஒரு ஆள் வந்து வேலைக்கு இருக்கு, அவ இல்லாட்டி தான் உங்களை அனுப்புற அந்த வேலைக்கு. ஒரு 3 நாளைக்கு என்னைய செய்ய சொல்லியிருக்காங்க. பார்த்து 3 நாளைக்கு. நீங்க என்னென்ன நாள் போறீங்க வேலைக்கு? அவங்க சொல்லுவாங்க. எந்த நாள் சொல்ல தெரியும். அவ அலுவலர் வேலையில அலுவல் போற வடிவா அந்த நாளே என்னைய போய் சொல்லிட்டு வந்துடுது.
இப்போ 3 பிள்ளைகளையும் பொறுத்த மட்டும் இல்லை, நல்லா படிக்கிற பிள்ளைகள். படிக்கக்கூடிய மூணு நல்லா ஏன்டா ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலும் சொல்லி இருந்தாங்க, இப்போ படிப்பு ரீதியான செலவுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் வரும். கொப்பி வாங்கணும், ஷூ வாங்கணும், பேக் வாங்கணும், நீ யூனிஃபார்ம் அப்படி என்று நிறைய தேவைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி பூர்த்தி செய்யறீங்க? சப்பாத்தி இல்லாம 2 பேரும் ஒரு 6-7 மாசம் போனவங்க ஸ்கூல்ல சப்பாத்தி கொடுத்தவங்க. அந்த சப்பாத்தை இப்ப பயன்படுத்துறாங்க. மகளுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லாம நான் 4-5 மாசம் நிப்பாட்டி வச்சிருந்தேன் டியூஷனை. நிப்பாட்டி வச்சு அவட வகுப்பு டீச்சர், அவ நல்லா படிக்கக்கூடியவ, என்னத்துக்காக அனுப்பாம இருக்கிறீங்கன்னு கேட்டு அவ தான் ஒரு 4-5 மாசமா ஃபீஸ் கொடுத்தா மகளை அனுப்புறான். மகன் அனுப்பல கிளாஸ்க்கு, டியூஷன் ஃபீஸ் இல்லாதையா மூத்தவர் அனுப்பல. ஆனா அவர் அனுப்பணும் இல்லை. இப்போ 8ஆம் ஆண்டு அவர் அனுப்ப வசதி இல்லை, அப்படியே அனுப்பாம நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இப்போ அவருக்கு வந்து டியூஷன் ஃபீஸுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? அவருக்கு 2700 2800 ரூபா, 3000 ரூபாய்க்குள்ள தேவைமா. அந்த காசுகள் இல்லாதால டியூஷனுக்கு போகல. டியூஷனுக்கு போகாம வீட்டில இருந்து படிச்சுதான் பிள்ளைகள் வந்து நல்லபடியா படிச்சு கொண்டு நல்லா படிப்பாங்க. வீட்டுல தான் படிக்கிறது. இப்ப வந்து இன்றைக்கு சமைச்சாச்சா நீங்க? இனித்தான் சமைக்க போறேன். என்ன சமையல் இன்றைக்கு? முருங்கையில 5 வச்சிருக்கேன் சுண்டுறதுக்கு. கூட்டாளி புல் உண்டு, மீன் தண்டவை, அதை கறி வைக்கும். ஏன்னா நேற்று புறா வேலை இல்லை இவருக்கு. நேற்று போனவர் வேலை போனவர், ஓடர்கள் வேற இல்லை, ஒன்றும் கிடைக்கல. அதால வருமானம் இல்லை. நேற்று வருமானம் இல்லை. அண்டைக்கு கையில காசு கிடைக்காட்டி சாப்பாட்டுக்கும் கஷ்டம், சரியான கஷ்டம். எத்தனையோ நாள் இந்த வருத்தமான நேரங்கள்ல நானும் இந்த பிள்ளைகளும் தேத்தனியை ஊற்றி கொடுப்பேன். சீனி இல்லாம குடிச்சிட்டு படுத்திருக்கோம் 3 பிள்ளைகள், நானும் எங்களை வரும். சரியானது. இனியில் ஒரு கஷ்டத்தை நாங்கள் வாய் விட்டு சொல்லி அலையில அளவுக்கு கஷ்டப்பட்டோம். இந்த பிள்ளைகள் நிறைய தடவை பசியோடு இருந்திருக்கிறாங்க. இவர் போய் மூத்தவர் போய் அங்கங்க மாங்காஞ்சிட்டு வருவார். 5 வந்து குத்தி சாப்பிடுவார் பசியில். அப்படி கூட சேர்க்க 5 வந்து சாப்பிட்டு 2 பேர் போய் மாங்காஞ்சி வந்து அப்படி கூட சாப்பிடுவேன். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. அப்படி கூட நான் கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ நீங்க வந்து படிக்கிற பிள்ளைகளையும் வச்சுட்டு, அதுவும் சின்ன பிள்ளைகள், இந்த இடத்துல கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா? ஏனக்கா அது அப்படி? உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே தெரியுது. ஏன் அப்படி உதவி ஒன்றும்? எங்களுக்கு அந்த அஸ்பெஸ்டமையும் அதுவும் 2500 ரூபா தான் போட்டிருக்காங்க. அது வந்து தான் எங்களுக்கு அரசாங்க உதவி வந்து கிடைக்குது. அஸ்பேசுமா வந்து 2500 ரூபா பட்டியலுக்குள்ள இவங்க உண்மையில வரவே கூடாது. 2500 ரூபா பட்டியல் எல்லாம் வந்திருக்கோம். ஏன்னு சொன்னா 3 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க படிக்கிற பிள்ளைகள். அதோட அக்காவுக்கு வந்து வருத்தம் பண்ணக்குள்ள இந்த கொஞ்சம் சொல்ல போனா 2 பேர் இருக்கிற சில குடும்பங்களுக்கு கூட கொடுக்காங்க. இப்படி கஷ்டப்படுற இடங்கள்லயும் குறைய கொடுபடுது. இங்கே வசதியானவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க 15000. ஆனா எங்களுக்கு ஒரு 7500 ரூபா சரி போட்டு தந்துருக்கலாம். ஆனா 2000 ரூபா 2500 ரூபா போட்டிருக்காங்க. சரி அக்கா, அடுத்த வந்து உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க சகோதரங்க? நானும் தம்பி ஒரு ஆளுங்க. தம்பி ஒரு ஆளுங்க. அவர் என்ன மாதிரி அது உதவி செய்வாங்கல்ல? அவரே கஷ்டத்துல இருக்கிறார். அவருக்கு சேர்நிலையில இந்த அது உங்களோட அவர் நல்ல கத்துனதா எனக்கு தெரியும். நான் பார்க்க மாட்டேன். அன்றைக்கு வீட்டுக்குள்ள இவர் என்ன சொல்ற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அப்ப அந்த கரண்டும் பட்டி இருந்தது, லைட்டும் இல்லை. ஃபோன் டோர்ச் எடுத்து அப்புறம் அண்ணான் ஒன்று திடீரென்று வீடியோ எடுத்துட்டு இருக்கக்குள்ள தம்பி பாம்பு வாமாண்டு கத்த அங்க போய் பார்த்தா உண்மையில வந்து பாம்பு தான். வீட்டுலயும் வந்து பாம்பு வந்துட்டு சொன்னீங்க. என்ன கூடைய இந்த பூசாத தலையா சிவர் தெரியும். உள்ளுக்குள்ள பூசி தண்டது. ஆனா வீட்டுக்குள்ளே இருந்தது. நான் படுக்கிறதுல பிள்ளைய படுக்கிறதுல இருந்தது. கடவுளே, திரும்ப என்ன செஞ்ச நீங்க? இவர் அடிச்சு என்ன பாம்பு அது? என்னது புடையன், கண்ணாடி புடை வீட்டுக்கு. கடவுளே, இந்த பாம்பு பார்க்கவே பயமா வந்துட்டு. சரியக்கா, அந்த உதவிகள் வந்து எதுவும் கிடைக்கலன்னு சொன்ன நீங்க. இந்த அஸ்வேசுமா காசும் அதுவும் 2500 ரூபா தான். இப்போ உங்களுக்கு வந்து சர்ச் அப்படி அதால உதவிகள் செய்யலையா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு விஷயம் எல்லா உதவிகளையும் செய்யலை. ஒருக்கா கடைக்கு கொஞ்சம் சாமான் போட்டு தந்துருந்தோம் எனக்கு. ஓ, அதையும் வந்து இந்த கடை இருக்கு, அது நீங்க கட்டினது? ஓ, நாங்க கட்டினது. சொந்த உழைப்பு நாங்க கட்டினோம். நீங்க கட்டினது. அதுக்கு வந்து பொருட்கள் எடுத்து தந்தவங்க. அப்ப ஏன் அது இடையிலன்றது? எனக்கு அவங்க விரல் எடுத்து நான் ஒரு 6-7 மாசத்துக்கிட்ட படுக்கையாவே இருந்துட்டேன். கடையை ரன் பண்ண இல்லாம அப்படியே அது மூடப்பட்டு. வியாபாரங்கள் என்ன மாதிரி? வியாபாரம் நல்ல வியாபாரம் போகும். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதுல வியாபாரம் இருக்குது. நீங்க சில்லறை கடை தான்? சில்லறை கடை தான். சில்லறை கடை என்றால் நான் மிரக்கறி தேங்காய் எல்லாம் மலிவா போய் எடுத்து வந்து கொடுக்குறேன் வேறு ஒரு இடத்துல. இப்ப அதை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை முதலீடு இல்லை இந்த கையில. அது செய்யறதுக்கு முதலீடு இல்லை.
நான் மீன்கள் எல்லாம் மலிவு அங்கே டவுனில் போய் எடுத்து வந்து முதல் ஃப்ரிட்ஜில் கூட போட்டு விட்றான் ஃப்ரேஸில் போட்டு விட்டா இன்னும் நைட்டில் இங்கே வேலை விட்டு வர்றாங்களும் மீன் கறியில் தட்டுன்னு உடனே வருவாங்க இறைச்சியெல்லாம் அரை கிலோ பண்ணி கட்டி போடுறணும். அதால் கொஞ்சம் வியாபாரம் கூட. அதோட இங்கே அயலாக்கள் எல்லாரும் என்னோட நல்ல மாதிரி டக்காண்டி வியாபாரம் எல்லாரும் வருவீங்க. இந்த கடை திறந்துருக்கவும் நல்ல வியாபாரம் நல்ல வியாபாரம் போனது. அக்கா வந்து இடையில இந்த கால் இல்லாமல் பிரச்சனையாய் நோய்வாய்ப்பட்டு இருந்ததால கடை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து திரும்பவும் நடத்துறேன்னு சொன்னா அவங்களுக்கு முதலீடு இருந்தா தானே அதை செய்யலாம்னு. நீங்க அங்க இங்க வெளியிடத்துக்கு வேலைக்கு போறதை விட கடையில எனக்கு உழைச்சு கொள்வேன். வீட்டோட இந்த பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்வேன். எனக்கு அதுதான் எனக்கு வீட்டோட தொழில் இருக்கும்போது நான் பிள்ளையில கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கொள்வேன். தொழிலுக்குள்ள இப்ப கடை கட்ட வேண்டிய இதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க செஞ்சு எல்லாமே இருக்கு. அடுத்த வந்து இந்த இடத்தை பொறுத்த மட்டும் இதை எதுக்காக கட்டினீங்க? கோழி வளர்க்குறதுக்காக கட்டணும்னா. இதை எப்ப நீங்க செஞ்சீங்க? இது வந்து 2022 செய்தேன். நான் செய்து ஃபுல்லா முடிச்சு கம்ப்ளீட் ஆகி வயர்லாம் கழட்டி வச்சிருக்கிறோம். வயரிங் பண்ணி எல்லாம் பதிவா பல்பெல்லாம் போட்டிருந்தோம். நாங்கள் எல்லா சாமான் அப்படியே கழட்டி வச்சிருக்கிறோம். என்ன இழுபடுதுன்றதுக்காக அந்த அப்படி கோழி ஃபார்ம் வளர்க்குறதுக்காக முட்டை கோழி வளர்க்குறதுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த நேரம் தான் நான் இறந்துட்டேன்னு சொல்லி அந்த அவ்வளோ கடுமையான ஒரு நிலையிலே நீ கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் 21 நாள் வாட்டில் இருந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து சுகர் தெரிஞ்சிருந்தா இல்லை திடீரென்று தான் இப்படி உங்களுக்கு தெரிய வந்து? சுகர் எனக்கு மூத்தமான வயிற்றில் இருக்கக்குலாம் சுகர் இருந்தேன். பிறகு சுகர் இல்லை. திரும்பி மகள் வயிற்றில் வந்து பிறகு சுகர் நார்மலாக தான் இருந்தேன். திடீரென்று என்னை அறியாமல் மயக்கம் போட்டு விழுவேன். மயக்கம் போட்டு விழுந்தா மலம் தலம் எல்லாம் உடுப்புறப்பறம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கதைக்கிறதும் என்னோட சொல்லி தெரியும். அவருக்கு ஆம்புலன்ஸ் வந்துருக்குது, நான் ஏற மாட்டேன் ஆம்புலன்ஸில் அப்படின்னு சொல்லியெல்லாம் காய்ச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இவங்க சொல்லித்தான் தெரியும் நான் ஏற மாட்டேன்னு சொல்லி நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் ஆம்புலன்ஸ் எல்லாம். எனக்கு ஒன்று இல்லை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது. அப்படியான திரும்பி இன்னொரு நாள் பிள்ளைகள் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நான் எங்கடானோ இருக்கேன்னா நான் சரிஞ்சேன்னா நித்திர விட்றேன். அவர் சொல்லி அம்மா நித்திர விட்றா எழுப்பாதீங்க எல்லாம் தானே படுக்கிறேன். அப்போ அதுக்கு மேலே தான் டிக்கெட் பட்டி வந்து நான் முன்னே பார்த்தா இந்த உடம்பு ஊதி வந்திருக்குது. மூச்சு பேச்செல்லாம் இல்லை. கண் மங்களாவது மகன் தண்ணி எடுக்க வந்தாரு பார்த்துட்டு கத்தி இருக்கிறேன், அம்மாவை பாருங்கப்பா அம்மாவை. பிறகு அயலாக்கள் எல்லாம் வந்து கொண்டு போனவங்க. ஆனால் இறந்துட்டேன்னு தான் கொண்டு போனவங்க. அதுக்கு பிறகு 7 மத்தியால போராட்டத்துக்கு பிறகு எனக்கு உயிர் வந்து காய்ச்சணும். சரி அம்மா, இப்போ இந்த கடை கட்டியிருக்கீங்க, அடுத்தது இந்த கோழி வளர்க்குறதுக்கு ஃபார்ம் எல்லாம் கட்டியிருக்கீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் வசதியாக இருந்தீங்க? அந்தளவு நாங்கள் வசதியாக இருந்தோம். நாங்கள் எல்லாம் பைக் வச்சுருந்தாங்க. நான் எல்லாம் பற்றி நல்லா தான் இருந்தோம். நாங்கள் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்கிற அளவில் நாங்கள் இருந்தோம். அந்த நேரம் அந்த அயலில் கேட்டு பாருங்கள், யாரை விட்டையும் பசிக்குதுன்னு சொன்னால் உடனே எங்களை விட்டு நம்ம சாப்பாடு போடுறதா இருக்குது. எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு பிறகு அந்த வருத்தம் வந்த பிறகு நான் ஆக்கிட்ட உதவி எதிர்பார்க்குற அளவுக்கு ஆயிட்டேன். வருத்தம் வந்ததுக்கு பிறகுன்னு சொன்னாமல் என்ன காரணத்துக்காக உங்களோட பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் விற்பனை செஞ்சு? எல்லாம் எனக்கு எந்த உதவியும் இல்லை. இவர் ஒரே டாக்டர் ஃபோன் பண்ணிடுவாங்க, வாங்க அந்த ரிப்போர்ட்லாம் இந்த இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட் அவ்வளோ வெளியால் செய்த ரிப்போர்ட்டுகள் தான். அரைவாசி இல்லாமல் போயிட்டு என்ன இப்போ 2 வருஷம் மனநிலை அப்படி இதுக்குள்ளே இருக்கிற அரைவாசி ரிப்போர்ட்டுகள் ஃபுல்லாக வந்து வெளியில் செய்கிறோம். வெளியில் இப்போ 2000 3000 செலவு. அப்போ இவர் என்ன செய்கிறது? கையில் காசு இல்லை. இவர் வரணும் 3 நேரம் இனியே பார்க்கையும் பெறணும். அதால் என்ன செய்கிற வீட்டில் இருக்கிற பொருள்களை அடை வைக்கிற விற்கிற அப்படித்தான். அதுவும் கடன் பண்ணுறது ஆக்கள்கிட்ட. இதெல்லாம் இப்படி பிரச்சனை நிற்கிறோம். நாங்கள் இப்போ உங்களுக்கு கடன்களும் இருக்கு? கடன் இருக்குது. கடனும் என்ன மருத்துவ செலவுக்காக செஞ்சு பண்ணதோ ஆக்கள்கிட்ட அப்பப்போ பண்ணது ஆக்கள்கிட்ட. நீங்களும் வந்து எங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி அன்றைக்கு நாங்கள் ஷூ தர வந்திருந்தோம். அந்த டைம்லேயே கதைச்சினீங்க. இப்போ முக்கியமாக வந்து உங்களுக்கு என்ன தேவைக்காக எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சினீங்க? எனக்கு ஒரு தொழில் வீட்டோட தொழில் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தால் பெரிய இதாக இருக்கு. பிள்ளைகள படிப்பு அந்த ரீதியான உதவிகள் தேவையில்லையா? அதான் டியூஷன் ஃபீஸுகளுக்கு யாராவது பார்த்து உதவி செய்து எனக்கு கடை செய்த. எனக்கு வீட்டில் இருந்து கொண்டே நான் தொழில் செய்து கொள்வேன். எனக்கு சுய தொழிலாக இருக்கும். அதான் இப்போ முதல் வந்து நீங்கள் நிறைய தொழில் செஞ்ச மாதிரி சொல்லுங்க. என்னென்ன தொழில் செஞ்சீங்க? மிக்சர்கள் பைக்ஸ் எல்லாம் இந்த மகன்ற பேரில் ப்ரொடக்ஷன் ஆகாஷ் ப்ரொடக்ஷன்ஸு கடைகளுக்கு போட்டுருந்தேன். அதெல்லாம் அப்படியே பிளாக் ஆகிட்டு இல்லாமல் அடுத்த கேக்குகள் செய்து சிற்றுண்டி வகைகளுக்கு பெட்டி ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு ஓடுறவங்களுக்கு செய்து விட்டுனா. அப்புறம் வேலை இருக்குது. சமைச்சு கல்யாணம் சாமத்துக்கு சமைச்சு கேட்குறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம். எல்லாம் செய்யணும். எல்லா பாத்திரமெல்லாம் இப்போயும் இருக்குது வீட்டில். எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருந்தேன். அந்த வருத்தம் வந்த பிறகு தான் அப்படியே நின்று முதல் இல்லாமல் பொண்ணு இப்போ எனக்கு எதுவும் செய்து கொள்ள இல்லாமல் இருக்குது. இப்போ செய்து கொள்ள இல்லாமல் இருக்குது. மற்றது உங்களால் அந்த வேலைகளும் செய்ய இல்லாமல் தனியமாக இருக்கும். இப்போ உடம்பு ஒத்துழைக்காது. கடை வியாபாரம் பண்ணக்குள்ள அது நார்மலாக செஞ்சு கொள்ளலாம். மற்றபடி இந்த சிற்றுண்டிகள் செய்கிறது கேக் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உடம்பை வருத்தி வந்து
உழைக்க இயலாது, உங்களுக்கு இருக்கிற வருத்தத்துக்கு செய்ய இயலாது உண்மையில. இப்ப சுகர் இருக்கிறதால உங்களுக்கு அதுக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடுறீங்களா நீங்க? அதுக்குரிய சாப்பாடு என்ன கஷ்டம் என்ன எனக்குண்டு தனியா வேண்டிய இல்லாத தானே. அதனால கொண்டோலாம் கொஞ்சம் கீரை அதில் அப்படி சாப்பிட்றேன். தனியாக எனக்குண்டு சாப்பாடு செய்கிற அளவில் எங்கள் குடும்ப சூழ்நிலை இல்லை. பிள்ளைகளுக்கு செய்யறதுல சாப்பிட்றது பிள்ளைகளுடைய கதைச்சு கொள்வோம். என்ன வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி படிப்பெல்லாம் போகுது தம்பிக்கு? போகுது. நல்லா போகுதா? வீட்டுல இப்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. இப்ப முதல் அம்மாவுக்கு வருத்தம் வர முதல் நீங்க எப்படி இருந்த? நீங்க நல்லா இருந்தேன். அப்பாட்ட பைக் இருந்த, மாமாட்ட ஆட்டோ வந்தது. இப்ப இல்லை. இப்ப ஒன்றும் இல்லை. என்ன காரணத்துக்காக? அம்மாவோட வருத்தத்தால அப்பா எல்லாத்தையும் விட்டாரு. தம்பியோட மனசுல இருக்க கவலைன்னா என்ன கவலை? அம்மாவுக்கு வருத்தம் வந்தது. அம்மாவோட வருத்தம் குணமாகணும். என்ன முதல் அம்மா கேட்கறதெல்லாம் தம்பிக்கு வாங்கி தந்திருப்பாங்க. என்ன இப்ப கேட்கிற நீங்களா அம்மாட்ட? இல்ல. ஏன் கேட்கறது இல்ல? அம்மா கஷ்டம் உண்டால கேட்கறதில்ல. அப்பாவுக்கும் கை உடைஞ்சால அப்பாவுக்கு வேலை இல்லை. இப்பதான் வேலைக்கு போறார். அப்பாவுக்கு கை உடைஞ்சது என்ன அம்மா சொல்லல அந்த விஷயங்களை, ஆனா தம்பி தான் சொல்ற. என்ன காரணத்துக்காக அப்பாவுக்கு கை உடைஞ்சு? அப்பா ஆக்சிடென்ட் பட்டு அம்மாவை பார்க்க போன டைம்ல ஆக்சிடென்ட் பட்டு கை இல்லாது. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள பார்க்க போன டைம்ல ஆக்சிடென்ட் பட்டவர். அதால அப்பாவுக்கு நிறைய வேலை செய்ய இயலாதுன்னு. கை தூக்க இயலாது. கை தூக்க இயலாது. அப்ப எப்படி அப்பா மண்ணெல்லாம் மல்லி ஏத்துறாரு? அப்பா கையிலாத்தோட உழைச்சித்தான் உங்களுக்கு சாப்பாடு தர, படிப்பு செலவெல்லாம் பாக்குறேன்னு. இப்ப தம்பிர எய்ம் என்னவாகிறது? தம்பிர போலீஸ் ஆகிறது. போலீஸ் ஆக போறீங்களா? என்ன காரணம் போலீஸ்? விருப்பம். விருப்பமா? என்ன காரணத்துக்காக விருப்பம்? போலீஸ் எல்லாம் பாக்குறதாலையா? படிச்சு நீங்க அப்ப போலீஸ் ஆக போறீங்க. என்ன போலீஸ் ஆகி அம்மா அப்பாவெல்லாம் பாப்பீங்களா? அம்மா கஷ்டப்பட விட மாட்டீங்களா? இல்ல. இப்ப தம்பி ஒரு கவலையை நினைச்சு அழுதுருக்கீங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு இப்படி கேட்டது இது கிடைக்கல, அல்லது எதுவும் பிரச்சனைகளை நினைச்சு நீங்க அழுதுருக்கீங்கன்னு சொன்னா என்ன கவலை தம்பியோட மனசுல? அம்மாவோட வருத்தமா இருந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போன டைம். தேவை இல்லாட்டியும் பரவாயில்ல, அம்மாவுக்கு வருத்தம் குணமாகனா சரிதான். என்ன ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன இல்லை தம்பிக்கு? ஸ்கூலுக்கு போறதுக்கு ஷூ இல்லைன்றது தந்தவங்க, கொப்பி இல்லைன்னு சொல்ல அம்மா ஒரு கொப்பியா சேர்த்து தந்தவங்க. அதை விட அந்த கிஃப்ட்டுகள்ல கொப்பி கிடைச்சா அதால எல்லாம் இருக்குது. என்ன கிஃப்ட் இல்லை தந்த தம்பிக்கு? அந்த எங்க ஸ்கூல்ல இருந்து காலக்கூட்டத்துல கேள்வி கேட்பாங்க. சில நேரம் பதில் சொன்னா பேனா தருவாங்க, சில நேரத்துல கொப்பி தருவாங்க, சில நேரத்துல ரெண்டுமே தருவாங்க. அதுல சொல்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒரு கொப்பி தருவாங்க. ஒரு கொப்பி தருவாங்க. என்ன சரி. அப்ப கெட்டிக்கார படியும் தான். அசம்பிளியில கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா கொப்பி பென் தருவாங்க. என்ன அதுல சேர்த்து தான் வச்சிருக்கீங்க கொப்பி. அடுத்து நீங்களும் சொல்றதா? அவங்களுக்கு கேட்கறது இல்லை. அவங்களுக்கு இல்லைன்னு கிரேட் 5க்குள்ள வேற அசம்பிளி. என்ன அவங்களுக்கு தனியா தனியா? சரியா. இப்ப ஸ்கூலுக்கு போற நீங்க காலையில சாப்பிடுறது போனீங்களா? சில நேரம் சாப்பிடுவோம், சில நேரம் சாப்பிடாமலும் போயிருக்கீங்க ஸ்கூலுக்கு? சில நேரம் சாப்பாடு இல்லை ஸ்கூலுக்கு போறல. இப்ப வீட்டுலயும் சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? ஒரு வேளைக்கா அல்லது ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்க? 2 வேளை சாப்பிடாம இருந்திருக்கேன். நீங்க தானே போய் மாங்காஞ்சி சாப்பிடுறது? என்ன அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அம்மாவுக்கு வருத்தம் இருந்தாலும் அம்மாவும் வீட்டுல இருப்பாங்க, அப்பாவுக்கு கையில் இருந்தாலும் அப்பாவும் இருப்பாங்க. அம்மா தேத்தண்ணி ஊற்றி தருவாங்க, அதை குடிப்பாங்க. பிள்ளாட்டி நானும் தம்பியும் போய் மாங்காய் இருந்தாங்க. மாங்காஞ்சிட்டு யார் யார் சாப்பிடுற? நாங்கள் 3 பேரும் சாப்பிடுறாங்க. நீங்க 3 பேரும் சாப்பிடுற? அம்மாக்கள் அழுதுட்டு இருந்துருவாங்க. கேட்கவே உண்மையில மனசுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. கதையை கேட்க எனக்கு அழுக வந்துட்டு, சாப்பாடு இல்லாம வெளியிடத்துக்கு போய் மாங்காய் பறிச்சு கொண்டு அதைத்தான் சாப்பிடுறாங்க 3 பேரும். சரி, தங்கச்சிட்ட கேட்டு பார்ப்போம். வணக்கம். எப்படி போகுது படிப்பெல்லாம்? இப்ப சாப்பிடாம அண்ணா மாங்காய் 5 கொண்டு தர சாப்பிட்ட நீங்களா? உண்மையில தானே அது?
ஒரு நாளைக்கு 2 வேளையும் சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? ஓ. இப்போ மாங்காய் சாப்பிட்டா தங்கச்சிக்கு பசிக்காது, அதுல பசி அடங்கிக்குமா? திரும்ப பசிக்கும் தானே. என்ன வேற யாரும் உங்களுக்கு சாப்பாடு அப்படி உதவிகள் செய்யற இல்லையா? இப்ப நேற்று சாப்பாடு 3 வேளையும் கிடைச்சதா தங்கச்சிக்கு? இப்ப கடைசியா எப்ப நீங்க சாப்பிடாம இருந்த நீங்க? சரியா ஞாபகம் இல்லை. தம்பிக்கு இருக்கா? எப்ப? ஒரு கிழமைக்கு முதல். என்ன சாப்பிட்ட நீங்க ஒரு கிழமைக்கு முதல்? அண்டைக்கு சாப்பிடல? மாங்காய் இல்லையா அண்டைக்கு? ஏன்? படிச்சுட்டு இருந்ததாம். அப்ப அதால மாங்காய போக டைம் இல்லாதால சாப்பாடு இல்லாம அந்த வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஸ்கூல்ல ஹோம் ஒர்க்குகள் கொடுப்பாங்க, அப்ப அதை செஞ்சுட்டு இருந்தேன். தங்கச்சி முதலாம் பிள்ளை இல்லாட்டி 2ஆம் பிள்ளை வாரவ ஸ்கூல்ல. ஆனா கிளாஸுக்கு காட்டுறதுக்கு காசு இல்லாதால அம்மா கிளாஸை விட்டு நிப்பாட்டி வைக்க ஸ்கூல் டீச்சர் வந்து விசாரிச்சு பார்த்துருக்காங்க ஏன் அனுப்பலன்னு சொல்லி. அப்ப அதுலதான் தெரிய வந்தது காசு இல்லாதால அனுப்பலன்னு. அப்ப அவங்க தான் மாதாந்த காசு கொடுக்காங்க என்ன கிளாஸ் ஃபீஸ். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரிலாம் பார்த்து கொள்ளுவாங்க என்ன தங்கச்சி. இப்ப நல்லா படிக்கிற பிள்ளையே காசு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக ஒதுக்கக்கூடாதானே. அதால அவங்களும் வந்து நல்லபடியா உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. உண்மையில அதுக்கு நாங்க நன்றி சொல்லணும். எங்களால முடிஞ்ச நாங்க உதவியை செய்யறதோட இப்ப இந்த இடம் வந்து வரோதய நகர் தூரங்காட்டுல தான் இருக்கு. இப்ப யாரும் உதவி செய்ய நினைக்கிற நீங்க திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உறவுகளும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சா இங்க வந்து செஞ்சு கொள்ளுங்க. இந்த இடத்தையும் வந்து நான் சொல்லி இருக்கேன் தானே. ஏனண்டா சரியா பிள்ளைகள் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சியோட மனசுல இருக்கிற கவலைன்னு சொன்னா என்னம்மா? அம்மாவுக்கு காலையில் வந்து அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து அக்கா வீட்டில் வந்து பேசினால ஏன் பேசினவங்க? கடன் கேட்டு பேசினதா? அம்மாவுக்கு காலை இல்லாம இருக்கிறதும் கஷ்டம், அதோட வந்து கடன்காராக்கள் வீட்டுக்கு வந்து பேசினதாம் அம்மாவுக்கு. அதுவும் கவலையா இருக்கு. அவட மனசுல வந்து அது இந்த பாதிச்சிருக்கு அந்த பேச்சுகள். அப்ப அதை வந்து ஞாபகம் வச்சிருந்து சொல்றா. அப்ப அந்த டைம் அழுத நீங்கல்ல அம்மாவுக்கு பேசக்குள்ள? தம்பி வந்து அழுது கொண்டு இருக்க. எவ்வளவு உங்களுக்கு கடன் இருக்கு வெளியிடத்துல கொடுக்குற அந்த வெளியாக்கள் வந்து பேசுனன்னு சொல்ற தங்கச்சி? 2,70,000 ரூபாய் கடன் இருக்காம். இந்த மருத்துவ செலவுக்காக வாங்கின கடன். அதுக்காக மட்டும்தானே வாங்கின நீங்க? ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு 2,500 3,000 ரூபாய். அதோட கிளினிக் போறதுக்கு ஒரு தரம் போய் வர்றதுக்கு 10,000 ரூபாய். அப்படி பார்க்கக்குள்ள வந்து கட்டாயம் அவங்களுக்கு செலவுகள் வந்துதான் இருக்கும். அதோட பிள்ளைகளையும் பார்க்கத்தானே வேணும். அந்த சூழ்நிலையில கடன்காராக்கள் வந்து பேசினதைத்தான் தங்கச்சி சொல்றாங்க. சரி, இப்ப தங்கச்சிக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஒண்ணும் இல்லையா? எடுத்த உடனே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. ஒண்ணும் கேட்க மாட்டா போல. என்ன பசிச்சா கூட பசிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தா கையில காசு வச்சுட்டு கண்டா சொல்லுவாங்க அம்மா பசிக்குதுன்னு. ஆனா இல்லாட்டி சமூகங்களை பார்த்துட்டு இருப்பாங்க முடியும். காசு இல்லைன்னு சொன்னா சாப்பாடும் குடி கேட்கறல்ல அம்மாட்ட. சரி, ஓகே, அடுத்த ஆள் வாங்க பார்ப்போம். தம்பிகிட்ட கேட்டு பார்ப்போம். அவர் நினைப்பாரு என்னடா நம்மளோட மட்டும் பேசலண்டு. தம்பி எத்தனையாம் ஆண்டு படிக்கீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கீங்க. ஆனா 6 படிக்க வேண்டிய நீங்க என்னோட சொன்னா இவங்களோட அம்மாட வளர்ப்புல இருக்கக்குள்ள தம்பியை வந்து படிப்பு ரீதியா அவங்க ஒன்றுமே கவனிச்சு கொள்ளல. அவங்களும் குடும்ப பிரச்சனையில தான் தற்கொலை செஞ்சிருக்காங்க போல. அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால தம்பியை கவனிக்காதால இங்க ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்த டைம்ல தம்பிக்கு எழுத்து வழக்கு இந்த எழுதுறது வாசிக்கிறதெல்லாம் தெரியாம இருந்திருக்கு. அதால 2 வருஷம் இவரை குறைச்சித்தான் வச்சிருக்காங்க 4ஆம் ஆண்டுல. ஆனா இங்க வந்து அக்காட முயற்சியாலையும் நீங்களும் சொல்லி கொடுக்குறேன்னு இந்த தம்பி தங்கச்சிமாரும் சொல்லி கொடுக்கறதால இவர் வந்து இப்ப கிளாஸ்ல 6ஆம் பிள்ளை வராராம். எல்லாம் வந்து முன்னேற்றமா வந்து கொண்டு இருக்கு. எல்லா மார்க்ஸும் வந்து 60க்கு மேல இப்ப எடுத்துக்கொண்டு வராரு. எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு தெரியாம இருந்த தம்பியை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன இப்ப அம்மாவோட இருக்கிறத விட இங்க இருக்கிறான உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப அங்க இருக்கக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுல இருக்கக்குள்ள காரதீவுல உங்களோட அம்மாவோட இருந்துருக்கீங்க. அதை விட இதா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அங்க இருக்கக்குள்ள தம்பிக்கு என்னென்ன பிரச்சனைகள்? ஸ்கூல் போறல ஒழுங்கா.
அனுப்புற இல்லையா அம்மா? தம்பிய படிப்புக்கு அந்த கிளாஸுக்கு எல்லாம் கூட்டி கொண்டு வர்றது இல்லையா? ஒரு பிள்ளை தானே இவர்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணு. 2 பேர். என்ன உங்களோட அக்காவா? மற்றது தங்கச்சி. தங்கச்ச பாக்குற நீங்களா? அவதான் வர்றதுல அவ வந்து போவா என்ன? அம்மா இருக்கக்குள்ள உங்களை ஒழுங்கா கவனிக்கல, இப்ப படிப்புக்கெல்லாம் விடல என்ன? இப்ப இங்க வந்ததுக்கு பிறகுதான் படிக்கீங்க நீங்க, இப்பதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அங்க இருக்கக்குள்ள உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பிரச்சனையா இருந்ததா? சாப்பாடெல்லாம் அந்த அம்மா தருவா என்ன? தங்கச்சிக்கு மட்டும் தான் போட்டு கொடுப்பா. தங்கச்சிக்கு மட்டும் தான் கொடுக்குறதா? போட்டு கொடுப்பா, சமைப்பா. தங்கச்சிக்கு மட்டும் தான் போட்டு கொடுக்குறேன், எனக்குலாம் போட்டு தர மாட்டேன். உங்களுக்கு விரும்புனா நீங்க தான் போட்டு சாப்பிடணும் பசிச்சா. என்ன கவனிக்கப்படவில்லை. அதான் இப்ப வந்தோன்னு நான் இப்ப இவங்கட அம்மா இறந்து வந்து இவர் இப்ப 6ஆம் ஆண்டு படிக்கிறவர், 11 வயது. இப்ப 9 வயது இருக்கக்குள்ள இவங்கட அம்மா இறந்துருப்பா, இறந்துட்டா அந்த டைம் தான். இப்ப 9 வயது 8 வயதுல இவங்கட அம்மா இருந்திருக்கான்னு சொன்னாலும் 8 வயது பொடியனுக்கு அம்மா சாப்பாடு போட்டு கொடுக்காம இவர் தான் விரும்புனா போட்டு சாப்பிடணுமா சாப்பாடுன்னு சொன்னா இந்த அளவுக்கு அந்த கவனிப்பு இருந்திருக்கு. இப்ப காலையில அங்க இருந்து போக்குள்ள சாப்பிடுட்டு போற நீங்களா? ஸ்கூலுக்கு போக்குள்ள இல்ல சாப்பாடெல்லாம் தார இல்ல. இப்ப இங்க வந்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லாட்டியும் அக்கா வந்து இருக்கிறத கொண்டு இந்த பிள்ளைகளை கவனிக்கிற மாதிரி இவரையும் கவனிக்கிறதால இவருக்கு வந்து அங்க பாசம் கிடைக்காதால இங்க அந்த அக்காவை அம்மாவை ஏற்றுக்கொண்டு இருக்காரு. இப்ப தம்பிர மனசுல இருக்கிற கவலைண்டா என்ன? அம்மாவுக்கு வருத்தம் இருக்கிறது. அம்மா குணமடையணும் தானே? சாமிகிட்ட கும்பிடுறதா நீங்க அம்மாவுக்கு சரியாகணும்ண்டு? சரி, ஓகேப்பா. இவங்க முனிவரோட எங்க கதைக்கு எனக்கு மனசு சரியான கவலையா போயிட்டு. ஓகே, நான் மற்றத்தை வந்து உங்களோட அம்மாவோட கதைச்சு கொள்றேன்னா. சரியக்கா, தம்பியோட கதைச்சதுலாம் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருந்தேன். உங்களோட கணவருக்கும் வந்து ஆக்சிடென்ட்ல கையெல்லாம் ஆகணுதா? என்ன நடந்தது? அவர் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பைக்கில் வரக்குள்ள விழுந்து இந்த கை இது தூக்கு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் அவருக்கும் வேலை இல்லாமல் போயிட்டு, அதெல்லாம் நான் கூடுதலாக கடந்தது முடியும். அவருக்கும் சுகம் இல்லை, வருத்தம், வேலைக்கு போகல, நானும் இங்கே வருத்தம். அப்படி சரியான இப்பயும் வேலைக்கு போயிட்டு வருவேன். ஆனால் ராவையில் கட்டுவேன், வலிக்குது, துண்டு வலிக்கு வந்து விக்ஸ் சிட்டாலே கதையில் போட்டு தேய்ச்சி விடுறேன். நேற்று ஃபாதர் மதுரங்கன் இருந்தவர், அவர் இருக்கக்குள்ள அவர் காசு கொடுத்து பார்த்தார் டாக்டர்கிட்ட, பார்த்து செய்து வந்த ட்ரீட்மெண்ட். பிறகு அவர் வெளிநாடு போன பிறகு அந்த உதவி இல்லை எங்களுக்கு. நீங்க நோய்வாய்ப்பட்ட தருணத்திலையும் உங்களோட கணவர் தான் உங்களை பார்த்துட்டு சொன்ன. நீங்க நான் நோய்வாய்ப்பட்டிருந்த தருணத்தில் என்னை பெத்த அம்மாவோட என்னைய பார்க்க இல்லை, என்னை இந்த அருவறுப்பை பார்க்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னைய ஒரு புள்ள மாதிரி அவர் பார்த்து கொண்டே, ஒரு தாய் பார்க்குற மாதிரி என்னைய குளிப்பாட்டி இது எல்லாம் செய்து பார்த்தேன். கணவர் தான் இந்த ஊராக்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கொடுத்து வச்சேன் ஒரு பூசம் கிடைக்குன்னு சொல்லி. டொய்லெட்டில் எனக்கு தெரியாமலே போயிடும். ஆனால் நான் எலும்பி பார்க்கக்குள்ள என்னால் பவுடர் வாசம் தான் அடிக்கும். நான் ஊற்றி வரணும், நான் எலும்பி என்னை நான் பார்த்ததே இல்லை. பெட்ல எல்லாம் போயிடுவேன், நம்ம எனக்கு தெரியாதானா. ஆனால் அதெல்லாம் கழுவி காயப்போட்டு நீ அப்படி ஒரு புள்ள மாதிரியே பார்த்துக்கோ. ஆனால் அவர் குடிபறி ஒன்றும் இல்லை. சரி, ஓகேம்மா. எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் இப்போ செஞ்சுட்டு போவோம். அது சாப்பாட்டுக்கு ரீதியான உதவிகளை செய்வோம்மா. மற்றபடி இந்த பிள்ளைகள படிப்புக்கும் அடுத்தது வந்து அக்காவுக்கு வாழ்வாதார ரீதியான உதவி. வாழ்வாதாரத்துக்கு கடைக்கு சாமான், இப்போ கடைக்கு வந்து சாமான் எடுக்கிறேன்டா எவ்வளவு ரூபாக்கா தேவைப்படும்? இப்போத்தைய சாமான் விலைவாசி ஒரு 2 லட்சம் ரூபா சரி தேவைப்படும் இப்போத்தைய காலகட்டத்தில். இதெல்லாம் விலைவாசி தானே. கடைசி வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அவங்களுக்குரிய சாமான்களை வந்து எடுத்து கொடுக்கலாம். கடை கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை. எல்லாம் இருக்கு, திராசுலேருந்து என்ன அளக்குறது எல்லாம் இருக்கு. கடையில் சாமான் அவ்வளவும் இருக்கு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு தானே? ஃப்ரிட்ஜ் பழுதா போயிட்டு இல்லை, பிட்கேல பழுதா போயிட்டு அப்படியே தூக்கி போட்டு இந்த லொரியில் வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் இருந்து. சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க செஞ்சு கொள்ளலாம். வீட்டில் இருந்து வெளியிடத்துக்கு வேலைக்கு போகிறதா அவங்களுக்கு சரியான கஷ்டம். இப்போ இவங்களோட குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியை செஞ்சு கொடுக்க நினைக்கிற உறவுகள் வந்து எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம். கடையில் யார் அம்மா இருக்கிறதா? இது வந்து கடைக்குரிய எல்லா செட்டப்ல ஏற்கனவே வச்சிருந்தது தானே. கடை சாமான்களும் இருக்கு, மாசி சம்பல். இது என்ன முதலையதா?
நான் தான் தைக்கிறதெல்லாம் போடுறது. நீங்க தான் போடுற வேற பாட்டுல மாசம் பாட்டு நான் போட்டு அடிச்சு விடுறது. இந்த 20 ரூபாய்க்கெல்லாம் கேட்டா ஆக்களுக்கு கொடுக்க லேசா இருக்குனால நான் கொஞ்சம் 20 ரூபாய் இந்த 20 அதெல்லாம் 20 ரூபாய்க்கு ஆக்களுக்கு இப்ப வசதி இல்லாதவங்க நீங்க இருக்க 20 ரூபா கேட்டா கொடுக்கக்கூடிய மாதிரி நான் சின்ன சின்ன பேக்கெட். இப்ப நீங்க கொடுக்கறதா? இல்ல இப்ப கொடுக்குறதுல முதல்ல செஞ்சது யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க? யூஸ் பண்ணல இந்த ஆனா இது எக்ஸ்பைர்ல நல்லா தான் இருக்கு. அந்த இடத்துக்கு பாவிக்கிறேன் கடை உங்களோட தேவைக்கு பாவிக்கிறேன். ஹால்மா உட்பட அரிசி சாமான் எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் இருக்கு. இது வந்து 8850 ரூபாய் இந்த சாமானுக்கு. அதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல 1150 ரூபாய். எங்களுக்கு அந்த பைக்கில் கொண்டு வரையில அப்போ ஓட்டு கொண்டு பிடிச்சி கொண்டு வருவோம்ண்டு தான் பக்கத்துல தான் கடை. அப்போ நிறைய செலவாகாது, பரவாயில்ல குடிச்சிட்டு கொண்டு வருவோம்ண்டு வந்த நாங்கள். இருந்தாலும் பார வழியில எங்கட கால கஷ்டம் தெரியல, ஓட்டோ டயர் வந்து வடிச்சிட்டு பிறகு என்ன செய்யறேன்னு தெரியாம என்ன கொண்டு வந்து விட்டுட்டு நானும் வந்து சாமான் பேக் கூட தானே இருந்தேன் நான். அப்ப நாங்க கொண்டு வர எங்கட சாமான் பேக் தண்ணி போத்தல அந்த சாமான்களோட இருந்தா அப்ப என்ன கொண்டு வந்து விட்டுட்டு ஏந்தன் போய் அந்த ஓட்டோக்கார பொடியனை பிடிச்சி அவர் மடியில வச்சிருந்த சாமான் எல்லாம் திரும்ப தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஓட்டோவுக்கு கொஞ்ச தூரம் தானே வந்தம்மா, டக்குண்டு வெடிச்சதால 180 ரூபா காசோ என்னையும் எடுத்தாங்களாம் ஓட்டோவுக்கு. அப்போ ஒரு மாதிரி வந்து சேர்த்துட்டோம். இந்த உதவியை வந்து நாங்க கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் செஞ்சது வந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் தான். இந்த உதவியை வந்து நம்ம நாட்டுல கஷ்டப்படுற மக்களுக்கு போற இடங்கள்ல அவங்களுக்குரிய இப்படியான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்கன்னு கனடாவில் இருக்கிற ஜேபி அவர்கள் தான் எங்களுக்கு அனுப்பியிருந்தார். அப்ப அவங்க அனுப்பின காசிலிருந்து உரிய வகையில உங்களுக்குரிய பொருட்களை வாங்கி தந்திருக்கோம்னு சொல்லி நாங்களும் சந்தோஷப்படுறோம். அந்த வகையில வந்து ஜேபி அவங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்க மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் வந்து அவங்களுக்கு மிக்க நன்றி என்று சொல்றேன். ஏன்னா நாங்கள் சரியான கஷ்டத்துல இருக்கிறோம். அண்டண்டைக்கு கடையில நாங்கள் அரிசி வண்டி போடுறாங்க. இப்போ இது எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் இதை நினைக்கிறோம். உங்களுக்கு இன்னும் உங்களோட குடும்பத்துக்கும் கடவுள் நல்ல தரணும்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறோம். அதோட குழந்தை சேர்த்து இவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் மிச்ச நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஓகேக்கா. இப்போ இதையும் தாண்டி வந்து அக்காட குடும்பத்துக்கு தேவையான உதவி என்று பார்க்கக்குள்ள இந்த வாழ்வாதார உதவி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இவங்க வந்து வெளியிடத்துக்கு வேலைகளுக்கு போகாமல் வீட்டில் இருந்து பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இவங்களால வெளியிடத்துக்கு போய் செய்கிறதுக்குரிய சக்தியும் இல்லை இவங்கிட்ட. என்னென்னு சொன்னால் ரொம்ப அந்த கிட்னி ஃபெயிலியரோட சுகர் பிரச்சனையும் இருக்கிறதால வெளியிடத்துக்கு போய் பலத்த வேலைகள் செய்ய இயலாது. இவங்களோட ஹஸ்பண்ட் எடுத்து பார்க்கையில் அவருக்கும் வந்து கை உடைஞ்சி, ஆனால் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காகத்தான் அவர் வந்து இந்த மண்ணல்ற வேலைக்கு போகிறாரு. மண்ணள்ளி ஒரு வாகனத்தில் ஏற்றுறேன்னு சொன்னால் கை உடைஞ்ச ஒரு அண்ணாவுக்கு வந்து எப்படி வேதனையாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக அவர் போய் வேலை செஞ்சு 800 ரூபா 1000 ரூபா சில நேரம் 1500 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியான காசை கொண்டு வந்துதான் இவங்க வந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்காங்க. இந்த உறவுக்கு வந்து உதவி செய்ய நினைக்கிற நீங்க இவங்களுக்கு வாழ்வாதார உதவி என்று கடை இருக்கு, கடைக்குரிய பொருட்கள் தான் எடுத்து கொடுக்கணும். அப்படியான உதவியை செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் இந்த உறவுக்கான உதவியை செஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி நாங்க சொல்லிக்கொள்கிறோம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட வந்து தம்பி நல்லா பாட்டு படிப்பாரா, ஒரு பாட்டையும் வந்து கேட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுவோம். கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓகே, தேங்க்யூ பாட்டு படிச்சதுக்கு. அடுத்தது வந்து இவங்களுக்கு உரிய பொருட்கள், ஒரு சில பொருட்கள் வந்து நாங்க இப்படி போற இடங்கள்ல கொடுக்கறதுக்கு அன்ருஸ் அண்ணா வந்து அனுப்பியிருந்தவர். அதை வந்து பைக்ல வரத்தால மட்டக்களப்புல இருந்து கொண்டு வர கஷ்டமா போயிட்டு அப்ப பஸ்ல ஒரு பெட்டியில போட்டுட்டு வந்த நாங்க. இன்னும் சாமான் வந்து சேரல, நைட்டுக்கு தாங்கிற கைக்கு வரும். கிடைச்சிருந்தா தம்பிகளுக்குரிய இந்த கொம்பாஸ் பட்டி சாமான்கள் கொண்டு வந்து கொடுத்துருப்போம். இருந்தாலும் கொண்டு வர இயலாத ஒரு சூழ்நிலையா போயிட்டு நாளைக்கு வந்து இங்கால வரக்குள்ள அதையும் வந்து நாங்க தம்பியாக்களுக்கு கொடுத்து கொள்ளுவோம். சரி, ஓகே. நேற்று நான் சொல்லிட்டு போயிருந்தேன் அந்த கொம்பாஸ் பட்டி சாமான் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லி. இது 3 பிள்ளைகளுக்குரிய கொம்பாஸ் பாக்ஸ் இருக்கு. இது வந்து நாங்க கொண்டு வந்திருந்தாலும் ஜோன் அன்ருஸ் அண்ணா சுவிஸ் நாட்டில இருந்து அனுப்பி வச்சாரு.
அப்போ அந்த இதைத்தான் வந்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி கொண்டு வந்தேன். நாங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பு அண்ணாவுக்கு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க? மிச்ச நன்றி. என்னோட மகள் படிச்சு கொம்பாஸ் கேட்டுக்கொண்டு இருந்தவங்களுக்கு கிடைச்ச பெரிய உதவி. மிச்ச நன்றி உங்களுக்கு. நாங்கள் கடவுள்கிட்ட உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். சரி அம்மா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தான் நீங்கள் அவருக்கு செலுத்துகிற ஒரு நன்றியாக இருக்கும். நீங்கள் படிக்க வைப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. லட்சியமே இந்த பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைக்கு வரணும். இந்த மகள்கிட்ட கேளுங்க, அவ்வளோ உயராக வரணுன்ற அவ்வளோ ஆசை. ஆனால் நான் நிச்சயமாக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்கள படிப்பிப்பேன். இந்த எனக்கு சொத்து பத்து சீதனங்களில் கொடுக்குறதுக்கு. ஆனால் இந்த பிள்ளையில நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் 3 பேரே ஒரு நிலையை கொண்டு வரோம் படிப்பிச்சு. சரி, ஓகேம்மா. சரி, நாங்களும் போயிட்டு வரோம்மா. சரி.